தனது 7வது மனிதன் திரைப்படத்தின் வழியாக தேசிய விருதினை பெற்ற இயக்குனர் ஹரிஹரன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். Good evening to everybody. I'm a half Hindi fellow. I'm born and brought up in Bombay. So I am really indebted to Gurudutt for all my things in my life. ஏன்னா நான் வந்து பிறக்கிறதுலேருந்தே நான் குருதத் படத்தை பார்த்துட்ருக்கேன். அண்ட் அந்த படத்தின் கேமராமேன் விகே மூர்த்தி வந்து எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடிக்கடி வீட்டுக்கு வருவார், எங்கள் அப்பாட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ணுவார். எப்படி இந்த ஷாட் எடுக்கிறது, எப்படி அந்த சீன் எப்படி எடுக்கிறதுன்னு எங்கள் வீட்டில் நிறைய டிஸ்கஷன் நான் பார்த்துருக்கேன். ஸோ இவரை பற்றி பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஃபேமிலி ஸ்டோரி. யூ சி, Gurudutt was really, and V.K. Murthy Mama was actually part of my family in that sense. பட் நான் ஒன்று கேள்வி கேட்குறேன், ஏன் வந்து இவ்வளோ நாள் ஆச்சு குருதத் பற்றி பேசுறதுக்கு? அவரோட நூற்றாண்டில் தான் பேச முடியறதா? இட் இஸ் வெரி ஷாக்கிங் யூனோ ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் வந்து இவரை பற்றி பேசவே இல்லை. அவர் கரெக்டாக சொன்னார் மாதிரி இந்த படம், இவரோட படங்கள் வந்து எப்போ வந்து வெளிப்பட்டு வந்ததுன்னா 1994. Thanks to one Gopalakrishna Gandhi, but more important than him, equally important, Nasreen Muni Kabirnu ஒருத்தி இருந்தாங்க பிபிசி ப்ராட்காஸ்டிங் டிவிஷனில். அவங்க வந்து ஒரு குருதத் ரெட்ரோஸ்பெக்டிவ் தொடங்கினாங்க பிபிசியில். ஏன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க, நிறைய பேர் இருக்காங்க இங்கே லண்டனில், நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் படத்தை போட்டு காட்டினா நம்ம இந்தியன் படம், அதை சப்டைட்டில் பண்ணிக்கிட்டு டிவியில் காட்டினாங்க. ஸோ அங்கே ஒரு சம் அவேர்னஸ், இப்படி ஒரு டைரக்டர் இருந்திருக்காரா இந்தியாவில். 1994 தான் தெரிய வருது. அதே சமயத்தில் 1995 நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியான்னு அமெரிக்காவில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் நான் தொடங்குறேங்க. அந்த லெக்சர்ஸில் வந்து மை மெயின் ஃபோக்கஸ் வாஸ் ஹவு யூ ஷுட் ஸ்டடி இந்தியன் சினிமா. இந்தியன் சினிமா ஒரு குப்பை படம் இல்லை, நாங்கள் பண்ணுற மீனிங்ஃபுல்லாக தான் படம் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு மெலோ ட்ராமா அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத வரை உங்களுக்கு இந்தியன் சினிமாவே புரியாது உங்களுக்கு. பிகாஸ் இட் வில் லுக் லைக், அவங்க சொல்லுவாங்க இட்ஸ் அ சாங் அண்ட் டான்ஸ் ருட்டீன், ஸ்டூபிட் ஃபில்ம்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா இந்த படத்தில் சடனாக பேசிக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு கட் பண்ண பாட்டு பாடுறாங்க. எப்படி அங்கேருந்து பாட்டு பாட போனாங்க? இது அவங்களுக்கே ஷாக்காக இருக்குது. நான் ஒன் ஆஃப் மை லெக்சர்ஸ் அட் யூபென், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில், ஐ ஷோட் தெம் ஒன் சாங் சீக்வன்ஸ் ஃப்ரம் ஜீன்ஸ். அந்த அற்புதம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை நான் போட்டு காமிச்சேன் அவங்களுக்கு. அதனால் அது 9 வண்டர்ஸ் ஆஃப் த லொக்கேஷனில் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த படத்தில். ஸோ நான் அந்த காட்சியை போட்டு நான் கேட்டேன், ஸோ உங்களுக்கு என்ன தோணிச்சு இந்த படத்தை பார்த்த அப்புறம் நான் கேட்டேன். அவங்க அப்படியே ஷாக்காக உட்காந்துருக்காங்க. என்ன, வாட் டிட் யூ திங்க்? ஒரு கேர்ள் கை தூக்கினா, அவள் எஸ், வாட் இஸ் இட்? இஸ் இட் ஸோ ஈஸி டு கெட் வீசா இன் யுவர் கண்ட்ரி? அடப்பாவிகளா, இவ்வளோ ஊருக்கு வீசா கிடைக்கிறதா உங்களுக்கு கேட்குறான். அவர் ரியலிஸ்டிக்காக வரா பாருங்க. இப்போ இட்டலியில் டான்ஸ் ஆடுறா, நெக்ஸ்ட்டு சைனாவில் டான்ஸ் ஆடுறாங்க, நெக்ஸ்ட்டு தாஜ்மஹாலுக்கு முன்னால் எப்படி போகிறாங்க இவங்களான்னு கேட்டார். எனக்கு நமக்கு தோணவே தோணாது இல்லை வீசா எப்படி கிடச்சிதுன்னு. ஆனால் அவளுக்கு அது ரியல் ப்ராப்ளம். ஹவு டு யூ கெட் வீசாஸ்? ஸோ ஐ ஹேவ் டு டெல் தம், நோ, அவர் சினிமா இஸ் நாட் லைக் தேட். யூ சி, இப்போ இந்த சாங் அண்ட் டான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெலோ ட்ராமான்னு ஒரு விஷயம் புரியலைன்னா உங்களுக்கு இது புரியவே முடியாது படம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், த ட்ராஜடி ஃபார் த கிரேட் மேன் குருதத், அவர் மேலே வந்துட்டு இருக்கிறச்ச குறிப்பிட்ட கதை 50s, late 50s to beginning 60s, there was a huge mountain coming up in Calcutta. A huge mountain. And that mountain's name was Satyajit Ray. His shadow was so powerful. There is only one cinema, and that is realistic cinema. The rest is rubbish. அவர் கிளியராக சொல்லுவார், இதெல்லாம் படம், அதெல்லாம் எங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் சினிமா இஸ் திஸ் யூனோ. ஸோ இம்மீடியட்லி எல்லாம் நான் கரெக்டு, ரே சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா அவர் வந்து ஹி ஹாஸ் காட் தி அப்ரூவல் ஆஃப் லண்டன். See the point, I'm not blaming him. He's also a very good friend of mine, ரொம்ப க்ளோஸ் எங்கள் ஃபேமிலிக்கு. பட் நம்ம வந்து திஸ் இஸ் வாட் இஸ் கால் காலனைசேஷன் ஆஃப் அவர் செல்ஃப். நம்மளே வந்து நம்மளை கொலனைஸ் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ், பிரிட்டிஷில் காட்டிட்டாங்களா, பிரிட்டிஷ் டிவி பிபிசியில் காட்டிட்டாங்களா அப்படின்னா நல்ல படமாக தான் இருக்கணும். இது இப்போ நான் வந்து சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு இப்போ இந்திய சினிமா இப்படி பார்க்கலாமா, மதர் இந்தியா ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்னு சொல்லி கொடுக்குறேன் அவளுக்கு நான். அது டீப்பாக அனலைஸ் பண்ணி பிட்டாக அனலைஸ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஐ வில் ஷோ டு தம் அண்ட் தென் தே செட் வாவ். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் வந்து இந்த போஸ்ட் கலோனியல் ஸ்காலர்ஷிப்னு தொடங்குது. இப்போ நிறைய பேர், இப்போ இன்க்ளூடிங் மை ஸ்டூடெண்ட் ஸ்வர்ணவேல் பிள்ளை, அவர் நிறைய எழுதுறாரு அதை பற்றி. ஸோ அது வந்து 95 தொடங்குறது. ஸோ இன் அ வே ஐ ஆம் ஹாப்பி தட் நான் ஐ வாஸ் பிளேயிங் அ ஸ்மால் பார்ட் இன் பிரிங்கிங் குருதத் டு த வேர்ல்டு. ஏன்னா குருதத் மாதிரி இன்னொரு பெரிய பிரபல ஃபிலிம் டைரக்டர், பிரில்லியன்ட் ஃபிலிம் டைரக்டர் வாஸ் ரித்விக் கட்டர். அவர் யார் நோபடி ரெக்கக்னைஸ்டு, அவரோட உயிரோட்டுக்கு யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல. இப்போ நான் வந்து பூனா இன்ஸ்டியூட்டில் 1973 சேர்றச்ச அப்போ ஐ நியூ குருதத் வாஸ் ஹியர் இந்த பிரபா ஸ்டுடியோஸ். இன்னும் அது பிரபா ஸ்டுடியோஸில் கட்டியிருக்காங்க அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட். இங்கே வந்திருக்கார் அவர். எப்படியாவது ஒரு படத்தை எங்கேயாவது பார்த்து எப்படியாவது நமக்கு வந்து விமர்சனம் டூ சம் டிஸ்கஷன்னா, சதீஷ் பாத்தூர்னு எங்களோட ஒரு குருநாதர் இருந்தார். வாட் ரபிஷ் இஸ் திஸ், வாட் யூ வாண்ட் டு சீ குருதத் இஸ் ஏ ஃபில்ம் மேக்கர் திட்டுவார். மதர் இந்தியா குப்பை சொல்லுவார். சரி, அப்போ எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அந்த குருதத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த PM ஷான்னு ஒருத்தர், அவர் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லிக் கொடுப்பார். அவர் வந்து அவரோட கிளாஸில் குருதத்தோட ரீல் போட்டு காமிப்பார். ஒரு பியாச காகஸ்கே போல் ஒரு ரீல் போட்டு காமிச்சிட்டு அந்த படம் முடிஞ்ச அந்த சீன் முடிஞ்ச அப்புறம் அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு போடுறார், இதுக்கு எப்படி பட்ஜெட்டிங் பண்ணினோன்னு, இந்த செட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இந்த கார்பெண்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு. ஐ சார் வாட், குருதத்தில் இப்படி படிக்கிறதா, அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கற்றுட்டு இருக்கோம் நம்ம. இட் வாஸ் ஷாக்கிங். பட் தென் வாட் டு டூ. நானும் வந்து அந்த காலத்தில் வந்து மயங்கியிருக்கேன். சத்யதிரே குருநாதர் அவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ வி ஃபாலோட் இட். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசுகிறோன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அ போஸ்ட் கலோனியல் ரியாக்ஷன். அங்கேருந்து சொன்னாங்க, அங்கேருந்து பப்ளிஷ் ஆகுது புக்ஸு, அமெரிக்காவிலேருந்து புக்ஸ் பப்ளிஷ் ஆகுது அபவுட் இந்தியன் சினிமா. அண்ட் தே ஆர் ரைட்டிங், காப்பிங் சம் ஆஃப் மை லெக்சர்ஸ் அண்ட் தே ஆர் ரைட்டிங் இட். ஸோ நமக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹாவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் தேர். அவங்க அப்ரூவல் பண்ணினா ஓகே, அப்படின்னா நல்ல படமாக தான் இருக்கும். ஸோ வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், பிகாஸ் அ ஃபில்ம் கால்ட் ஆல் தட் வி இமேஜின் அஸ் லைட், அது வந்து இட் காட் அ பிக் கேன் ஃபெஸ்டிவல் அவார்ட் அண்ட் ஜூரி ஸ்பெஷல். ஸோ வி ஆர் சேயிங், ஓ கிரேட் ஃபிலிம், கிரேட் ஃபிலிம், கிரேட் ஃபிலிம். இப்போ அந்த படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கலாம்னு நம்மளாம் யாருமே கண்டுக்க மாட்டோம் அந்த படத்தை. இட் வில் டிஸப்பியர்ட். So the point is, it is an important film. Just like Kootangal is a good important film. But if we know that not got awards at Rotterdam and Berlin, now we would not have recognized that boy. So முதல்ல வந்து குருதத் is for me an assertion of our own conditions. நம்ம எப்படி நம்மளோட சினிமா எப்படி புரிஞ்சுக்கிறது. So I wanted to talk about how Gurudat came into this melancholy. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து melancholy. எப்படி இந்த melancholy-ஆல போய் மாட்டிக்கிட்டாரு. Why did he die so early? It is a mental health problem. It's a serious mental health problem. And for an artist like Gurudat, it was even more important. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஸ்மால் கர்நாடகா ஊர்லேருந்து வராரு. அவர் ஃபாதர் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபெலோ. பேரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அப்போ இந்த சிவஸ் பார்த்தா குருதத் பதுக்கோணைன்னு பேர் வச்சார். எதுக்கு வச்சாருன்னு அவருக்கும் தெரியாது. பட் அவர் அம்மா தான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர். குருதத்தோட அம்மா வந்து நீ இப்போ பாபுராவ் பட்டேல்கிட்ட போய் பாரு, அவர் எனக்கு சொல்லியிருக்கேன், நீ அவர்கிட்டேருந்து வேலை வாங்க. So he said, நீ இப்போ டான்ஸ் கற்றுக்கோ. ஸோ he goes all the way to உதய் சங்கர் இன் அல்மோடா. அவர் பிரில்லியன்ட் ஸ்கூல் நடத்துகிறார், டான்ஸ் நடத்துகிறார். அங்கே தான் அவர் கோரியோகிராஃபியை கற்றுண்டார். ஸோ குருதத்துக்கு இஸ் அ பிரில்லியன்ட் கோரியோகிராஃபர். அவர் மாதிரி சாங் பிக்சரைசேஷன் யாராலையும் பண்ண முடியாது. இஸ் பிரில்லியன்ட், டெக்னிக்கலி பர்ஃபெக்ட். எவ்ரி ஷார்ட் பிளேஸ்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது, அவர் திங்க் சம்வேர் இன் ஹிஸ் மைண்ட் தெர் இஸ் அன் இன்ஸ்டெபிலிட்டி. இஸ் அன் இன்ஸ்டேபிள் மைண்டு. ஸோ அங்கே ஏதோ வந்து சம் ஈ ட்ரை டு ஃபால் இன் லவ் வித் சம் கேர்ள், பிடிக்கலை, வெளியே தள்ளிட்டான், இப்போ கெட் அவுட் சொல்லிட்டான். அங்கேருந்து ஈ கம்ஸ் டு கால்கட்டா, பிரபா ஸ்டுடியோஸ்க்கு வராரு. அங்கே சேம் ப்ராப்ளம் ஹேப்பன்ட். பட் ஹி மெட் ஃபார்ச்சுனேட், அந்த பிரபா ஸ்டுடியோஸில் தேவானந்த் அண்ட் ரஹ்மான் இவர் 2 பேரும் மீட் பண்ணுறாரு. சரி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்கிது. தென் அதையும் விட்டு அங்கேயும் ஒரு கசமிச்சு நடக்குது. அகெயின் ஹீ இஸ் த்ரோன் அவுட் ஆஃப் தட் பிளேஸ் அண்ட் ஹி கோஸ் டு கால்கட்டா டு ஒர்க் அண்டர் அமியா சக்கரவர்த்தி. அந்த பெங்கால் ஃபிலிமில் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ஹி செட் சலோ லெட் மீ கோ டு பாம்பே. அண்ட் பாம்பேயில் வந்து தேவானந்த் எழுதுறாரு, நீ வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், நான் நீ வந்தேன்னா ஐ வில் ஆக்ட் இன் த ஃபிலிம், யூ டைரக்ட் த ஃபிலிம். ஸோ ஹி கம்ஸ் அகெயின். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாசின்னு படம் பண்ணுறாரு வித் தேவானந்த் த ஹீரோ. அண்ட் ஹிஸ் தேவானந்த் ஓல்டர் பிரதர், அவர் பேர் வந்து சேத்தன் ஆனந்த், நவ்கேத்தன் ஃபிலிம்ஸ். சரி பண்ணுங்க, 2 படம் சேர்ந்தா போல் பண்ணுறாங்க. 3வது படம் பண்ணுறதுக்கு சேம் ப்ராப்ளம் கம்ஸ் அப்.
again he is thrown out. So this is a repeating happening. ஏதோ வந்து he is not a same person, ஒரு டபுள் கேரக்டர்னு சொல்லுவாங்க, ட்வின் கேரக்டர் ஹீஸ். இங்கே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணார், வெளியில் வந்தால் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அவர். ஸோ வி ஸ்டில் டோன்ட் நாட் நோ வாட் வாஸ் தட். அவர் பிரதர் ஆத்மராமே சொல்லுவார், என்னென்ன அவர் வந்து ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன் வரைச்ச ஹீ இஸ் பர்ஃபெக்ட். அவரை மாதிரி டிசிப்ளினரி யாரும் பார்க்க முடியாது. பட் ஸ்டூடியோ வெளியில் வந்துட்டார்னா இஸ் அ டிஃப்ரெண்ட் மேன். இஸ் கம்ப்ளீட் இந்த ஜெக்கில் அண்ட் ஹைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஹீல் ஸ்டார்ட் ட்ரிங்கிங் அண்ட் ஹீல் ஸ்டார்ட் டாக்கிங் ஆல் கைண்ட் ஆஃப் ரப்பிஷ். இஸ் a different person altogether. So I am trying to think what was for me among his three great films, Pyasa, Sahib Bibi aur Gulam or Kagaz ke Phool. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாஹிப் பிபி அர் குலாம். இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ் ஃபார் மெனி லெவல்ஸ், ஃபார் மெனி லெவல்ஸ். ஒன்று வந்து அவர் இந்த புஸ்தகம் படிக்கிறச்ச he was very impressed. It's a historical film by Bimal Datta. பார்த்தா இந்த படம் பண்ணணும்னா மீனா குமாரி தான் நடிக்கணும் இந்த படத்தில். அவர் மீனா குமாரியோட ஒர்க்கே பண்ணது கிடையாது. அவன் நடித்தா தான் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி அப்ரார் அல்விகிட்ட சொல்லி நீ எழுதுறா. ஆனால் இந்த மீனா குமாரியை பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய இமயமலையை தாண்டி போனோம். அது யாருன்னா அவரோட ஹஸ்பண்டு கமல் அம்ரோஹி. அவர் பெரிய சென்சார் போர்டு அங்கே உட்காந்துருப்பார். நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன பேச போகிறீங்க, இவ என்ன பண்ணீங்க. ஏன்னா குருதத்துக்களே அவருக்கு கொஞ்சம் பயம், குருதத் தூக்கி போயிடுவாங்க. ஐயோ அப்போ வந்து சரி, அப்போ குருதத்து அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ ஈ டோல்ட் அப்ரார் அல்வி, ஒரு வேலை பண்ணு, நீ இல்லை நல்லா எழுதியிருக்காரு, நீயே கதை சொல்லிப்போம். ஏன்னா அவருக்கு ஷீ டசன்ட் நோ ஹூ யூ ஆர். கமல் அம்ராஹி ஆல்சோ டஸ் நாட் நோ நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் போய் பேசுங்க. ஸோ கமல் அப்ரார் அல்வி சொன்னால் என்னையா பைத்தியம், நான் போய் பேசுகிறதா, எனக்கு நான் கதையை ஆர்டிஸ்ட்கெல்லாம் கதையை சொன்னதில்லை, நீ தானே சொல்லியிருக்க, இது வர என்னால் முடியாது, நீ போ. ஸோ இவர் என்ன பண்ணினார்னா, இது ஃபேண்டாஸ்டிக் பை தட், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன். இது அவர் நான் எப்படி மீனா குமாரி பட்டு நான் எப்படி இந்த கதை சொல்கிறது. அவர் ஸ்டூடியோ புக் பண்ணி இந்த 2 மணி நேரத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே படிக்கிறாரு. ஹி ரெக்கார்ட்ஸ் இஸ் வாய்ஸ். அங்கே மீனா குமாரிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது. ஹி டேக்ஸ் அ டேப் ரெக்கார்டர். மேடம் என்ன அதை பேச முடியாது, நீங்கள் கேளுங்க. அந்த டேப் ரெக்கார்டர் போடுறாரு, கேளுங்க. 2 மணி நேரத்துக்கு ஓடிட்டுருக்குப்பா. அவள் வந்து அந்த படம் அந்த நடுவில் அழகா எண்டில் வந்து ஓரம் அழுதுட்டுருக்கா மீனா குமாரி. ஷீ இஸ் ஸோ ஹாப்பி. எவ்வளோ அழகான ஸ்க்ரீன் ப்ளே, எனக்கு வேண்டி எழுதின ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. இது யார் எழுதினான்னு கேட்டார். நான் தான் எழுதினேம்மா. அப்படியா, நான் கட்டாமல் அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எல்லாம் முடிச்சு சக்ஸஸாக வந்து திருப்பி வராரு, குருதத்தை பார்க்குறாரு. என்ன ஆச்சு தான் நான் போட்டேன். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் என்ன கேட்டா, அவன் சொன்னா இது யார் எழுதினா, நான் தான் எழுதினேன், நான் உங்க கூட கட்டாயமாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டான். உங்க கூட வேலை செய்கிறாளா? தென் யூ சி எவ்வளோ ஷார்ப்பு பாருங்கள் குருதத்து. அப்படின்னு நான் இப்போ லொக்கேஷனில் வந்து நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் சொன்னால் அவளுக்கு பிடிக்காது. என்ன இவ வந்து படிக்கிறான், நீ தான் டைரக்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். சரி நீயே டைரக்ட் பண்ணு. அப்ராஹிம் சொன்ன சார் நான் டைரக்டே பண்ணது கிடையாது. ஏய் நம்ம குடும்பமாக வளர்ந்துருக்கோம். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் குருதத். குடும்பமாக வளர்ந்துருக்கோம். அப்ரார் அல்வி, Sadiq, his brother, is another writer, and V.K. Murthy, Gurudat, S.D. Barman, Majrooh Sultanpuri, Sahir Ludhianvi, இவங்களாம் ஒரு ஃபேமிலி. இவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு படத்தை. அந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணுறது எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ஃபில்ம். எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ஃபில்ம். சரி டே உனக்கு தான் தெரியுமே இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னா, நீயே பண்ணிக்கோ, நீ போ, நான் வரமாட்டேன். பட் அந்த லாஸ்ட் ஓகே சொன்னப்புறம் ஒரு சின்ன கேள்வி கேட்குறாரு. இதை பாரு, உனக்கு சாங் பிக்சரைசேஷன் தெரியாதுடா, சாங் பிக்சரைசேஷன் மட்டும் நான் வரேன், ஓகே, நான் வந்துட்டு நான் போயிடுவேன். அப்போ அபராஜ் சொல்கிறார், சரி நீங்கள் சாங் பிக்சர், நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் வெளியில் போயிடுவேன். சரி நீங்கள் சாஹிப் பிபி குலாம் பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் பிலீவ் தட் தேர் வர் 2 directors in the film. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச்ட். அண்ட் எஸ்பெஷலி தெர் இஸ் ஒன் சாங் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கணும். இட்ஸ் கால்ட் நஜாவும் சையா சுடா கே பையான்னு. பெட்டில், ஒரே பெட்டில் பாட்டுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் சிட்டிங் ஆன் த பெட் அண்ட் சிங்கிங் ஒன்ஸ். ஷீ இஸ் சிங்கிங் த சாங் டு ஹிம். அந்த மாதிரி கேமரா ஒர்க்கு நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி, இட்ஸ் அ செக்ஸி மூவ்மெண்ட். த கேமரா மூவ்ஸ் அரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். அண்ட் ஷீ இஸ் செட்யூசிங் ஹர் ஹஸ்பண்ட்.
நான் உனக்கு வேண்டி குடிக்கிறேன்டா, ஆல்கஹால் நான் குடிக்கிறேன், ப்ளீஸ் லவ் மீ. ஏன் அந்த why are you going to these dancing women, love me ன்னு சொல்கிறான் அவன். ஆனால் இவன் வந்து சரி இந்த பாருமா நீ வீட்டில் இருக்கு. இந்த பாட்டு முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த லாஸ்ட் லைன் வந்து ஐ வில் ஆல்வேஸ் பி அட் யுவர் ஃபீட்னு சொல்கிறாங்க. நான் காலில் விழுந்து கேட்குறேன்டா, என்னை விட்டுட்டு போகாது என்னது. அப்போ அந்த சீனுக்கு வந்து குருதத் வந்து கீழே கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் அல்வி தாட் தட் த ஹோல் ஃபில்ம் வில் ஹேப்பன் ஆன் த பெட் ஒன்லி. இப்போ இங்கே வந்து பார்க்குறாரு, கீழே வந்து வெளியில் வந்துட்டாள் அவ. சரி இப்போ இங்கேருந்து வேறு மாதிரி எடுப்போம் சொல்லி யூ மஸ்ட் see that scene. இட்ஸ் ஃபார் மீ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீன்ஸ் இன் த வேர்ல்ட் சினிமா. எப்படி அங்கேருந்து வந்து லாஸ்ட் சீன் வர அந்த டோர் வர ஒரு சீன், அந்த சீன் இருக்குல்ல, இட்ஸ் பிரில்லியன்ட். நான் இந்த மாதிரி பிரில்லியன்ஸ் நோபடி ரெக்கக்னைஸ்டு. தே கால் தட் ஃபில்ம் மெலோ ட்ராமேட்டிக். நான் வந்து 62 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் எங்கள் அப்பாவோட போகிறேன் இந்த படம் பார்க்கறச்ச. விகே மூர்த்தி குருதத்தில் இருக்காங்க. படம் முடிச்சப்பறம் எங்கள் அப்பா அழறாரு, ஒவ்வொரு அழுதுட்டுருக்காரு. எனக்கு புரியும், நான் 10 வயசு பையன், ஏன் அப்பா இப்படி விக்கி அழறாரு. அப்போ அழுதுட்டு குருதத்தை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கா படம். ஆனால் எல்லாம் யூஸ்வலாக அப்புறம் எங்கள் அப்பாவோட ஹி ஹஸ் டு டூ சேல்ஸ்மேன், அவர் கோடாக்கு. நீ கலரில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு எங்கள் அப்பா. அவர் சொன்னார், இல்லைப்பா எனக்கு கலர் புரியறதே இல்லை எனக்கு. ஐ see the world with விகே மூர்த்தி. விகே மூர்த்தி இஸ் பிரில்லியன்ட் வித் பிளாக் அண்ட் ஒயிட். நான் சடனாக கலரில் எப்படி மாற்றுறது பாருங்கள். அவருடைய aesthetic sense did not see in color, but that is what you admire from those days. So this man, such a brilliant man, இவ்வளோ brilliant ஆள் வந்து ஏன் சடனாக வந்து வெளியில் வரைச்ச is a different man and he start drinking. But what is important, as somebody else said, that there is important that he highlighted the women in his films. நீங்கள் சாய் பிபியா குலாம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து புலம்பரா வந்து அவருடைய வாட் வி கால் அஸ் ஒரு லெமெண்ட்டு சொல்லுவோம்ல, ஒரு பெரிய துக்கம் அவளுக்குள்ள. இந்த லேடிஸோட துக்கத்தை சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அது குருதத் saw only from their point of view. அதே மாதிரி வைதாரேமான் பியாசா, அவள் எவ்வளோ வருத்தப்படுறா, ஏன் இப்படி ஆகுது இவனோட லைஃபுக்கு. அவன் அம்மாவை திட்டுறா, என்னடா நீ உருப்பிடாமல் இருக்க நீ இப்படின்னு அவன் அம்மா திட்டிகிட்ருக்கா. அதே மாதிரி காகஸ்கே ஃபுல்ல his wife leaves, she goes away with somebody else, and she says, why is life treating like this? And all the women tell him, அவங்களாம் அந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க, அந்த லேமெண்ட் இருக்குல்ல, அந்த லேமெண்ட்டுக்கு இடம் கொடுக்குறாரு அவர். ஒரு லேடிஸ் கேரக்டர் வந்து அவங்க வந்து புலம்பணும், அவங்க கோபப்படணும், அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கணும். அந்த இடம் கொடுத்தால்தான் the male world இருக்குது. After all, the world is patriarchal, there is no doubt about it. அந்த பேட்ரியார்கல் வேர்டுக்கு ஒரு காஷன், அவங்களுக்கு கரெக்ஷன் வருது. அவங்க கோச்சிக்கிட்டு இருக்காங்கடா, அம்மா கோச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு அந்த ஃபீலிங் வரணும். என்ன ஆகுதுன்னா, ஐ எம் சடன்லி வாட்சிங் ஃப்ரம் தேட் டே, அந்த நாளுக்குலேருந்து டுடே இன்றைக்கி என்ன சினிமா பார்க்குறோம், இட் இஸ் கால்ட் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி, where the male is so powerful, ridiculously powerful. எங்கே எதிர இவ்வளோ சக்தி வந்தது உங்களுக்கு? டிமால் அடிக்கணும், பறக்கணும், படம் 5 கத்து இந்த கண்ணுலாம் 10 கன்னாக வந்துட்டு இருக்கு. என்ன ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு? வாட் ஹேப்பன் டு தி ஃபக்கிங் மேல் மேன்? வாட்ஸ் ராங் வித் யூ பீப்புள்? அப்படி தோணுது. அப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த காஷன் சொல்கிற அம்மா இருக்கால, ஷீ இஸ் நாட் தேர் இன் த ஸ்க்ரீன் எனிமோர். That mother, that sister, that wife, that daughter is not there. The last time I saw a daughter shouting at was in Nayagan, where her father said, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ திருவிழா அடிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் ஓகேயா? அந்த ஒரு பெண்மணி கேட்குறாள், அது இந்த மாதிரி பார்க்கவே முடியறதில்ல இப்போ. You can't see a scene like that, where a woman cautions a man, what an idiot you are ன்னு சொல்கிறது யாருமே இல்லை இப்போ. Only a woman can say that. And unfortunately, there are no women making films and no... One or two film நான் பார்த்தது வந்து இந்த கார்கின்னு ஒரு படம் பார்த்தேன். அட்லீஸ்ட் when you see a woman's consciousness, or this சானி காகிதம், another brilliant film about from a woman's point of view. Very few films are made like this. அப்போ கேட்டேன், நான் சொல்லுவேன், சார் அந்த மாதிரி ஆர்டிஸ்டே கிடைக்கிறது இல்லை சார் இப்போ. That is wrong. You have to find them, you have to create them. Artists have to be created. You don't have to import them from Bombay, and do stupid dubbing here, Why can't you find Tamil speaking girls? Are they not available? It's not that. It's some stupidity of marketing, So, I feel that where did this man go wrong? ஏன் குருதத் இங்கே வந்து ஃபைனலாக வந்து அவரோட கஷ்டகாலம் பார்த்தீங்கன்னா, இங்கே மெட்ராஸ் வந்து சார் இஸ்
ruining himself in Chennai in a stupid film called Barosa. காசுக்கு வேண்டி நடிக்கிறார் அவர். பாசு மேனனோட படம் அது. அவருக்கு இந்த படமும் தெரியாது, எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் ரூம் போட்டு தண்ணி தேர் கிவிங் ஹிம் ஆல்கஹால். அண்ட் மை குட் ஃப்ரெண்ட் அந்த கோபாலின்னு ஒருத்தர் இருந்தார் தூர்தர்ஷனில், அவர் தான் அவருக்கு டைலாக் கோச். பிகாஸ் இஸ் என்எஸ்டி, அவர் ஹிந்தி பேசுவார். இப்போ இங்கே ரூம் போட்டு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பட் he saw Gurudhat dying in front of him, you know. In front of his eyes he saw this man dying. But what to do? You cannot correct him, you know, because that melancholy is too powerful. இந்த மனச்சோர்வு இருக்குல்ல, it is just too powerful. அப்போ அந்த மனச்சோர்வு காரணம் சம்பேர், இது என்னோட அபிப்பிராயம், this is my interpretation. That mother left him, you know. His mother left him and said, go work under Babu Rao Patel. அங்கேருந்து he went on a lone journey. யாருமே இல்லை அவர் கூட. So he is always yearning for his mother, you know. ஒரு மதர் ஃபிகர். அதான் இந்த படத்தில் இப்படிலாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் அப்ரார் அல்வியோட புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதுகிறார் அவர். நான் அவர் வந்து இவர் சின்ன சீரியஸ் ஒரு ஏட ஃப்ளாட் இன் பெடர் ரோடு. இவர் வந்து வில்லைப்பாரில் இருந்தார். இங்கே கார் எடுத்துகிட்டு போவார் குருதத்தை பார்க்கறது நைட்டில். ஏன்னா இவருக்கு வந்து டு டிலே ஹிஸ் ட்ரிங்கிங், ரொம்ப சீக்கிரமாக தொடங்காது, 6 மணிக்கு தொடங்கிறாது, ஒரு 10 மணிக்கு மேலே தொடங்கி அப்புறம் தூங்கிடு. நீ இல்லைன்னா 6 மணிலேருந்து 10 மணிக்கு குடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா யூ வில் கண்டினியூ டு ட்ரிங்க். அதுக்கு வேண்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் போகிறாரு. அண்ட் 2 தடவை வந்து ஹி ஹாஸ் ஹேட் ஓவர் டோஸ் ஸ்லீப்பிங் பில்ஸ். ஆனால் அது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நைட்டு போச்சு குருதத் வந்து அப்ரார் ரெட்லி சொல்கிறாரு, இன்றைக்கி ஏதோ எங்கள் அம்மா பற்றி ரொம்ப ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எங்கள் அம்மா வந்து நான் வந்து காய்ச்சலோடு இருக்கிறது ஃபீவராக இருக்கிறச்ச இந்த டேப்லெட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து கரைச்சி ஹனியில் போட்டு எனக்கு அப்படியே குடிச்சிருவேன். எனக்கு தெரியவே தெரியாது அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்ருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தேனில் போட்டு பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு. எங்கள் அம்மாவோட ஞாபகம் வருது அந்த காலம்னு சொன்னால். ஏய் டோன்ட் வரிடா, எல்லாம் சரியாடுன்னு சொல்லி அப்ரார் வராரு வெளியில். That night he hears he has taken an overdose and dead. என்ன பண்ணார்னா, இவ்வளோ 100 பில்ஸ் எடுத்து க்ரஷ் பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டார் அவர். பில்லாக சாப்பிடலை அவர். அண்ட் அப்ரார் ஷட், எனக்கு தோணிருக்கணும் அது. இவன் எதுக்கு சொன்னான் இந்த விஷயம்? இந்த டேப்லெட் கரைச்சி பாலில் கலந்து குடிக்கலான்னு எதுக்கு சொன்னார்? இது அதான் ஐடியா. ஆக்சுவலி வாண்ட் நான் பண்ண போகிறேன்னு இன்றைக்கி நைட்டு. And next morning he's gone. He's gone, you know. So it's so sad that melancholia has died like this, you know. He had to kill himself. I will tell it is a suicide. ஏன்னா அவரால் தாங்க முடியல. ஏன்னா அவரோட நார்மல் லைஃபை பற்றி அதுக்கப்புறம் என்ன, அவர் படம் ஃப்ளாப் ஆகுது. He does not know how to recover. காகஸ்கே ஃபில்ம் அது so ahead of its time, you know. இப்போ ஒரு படம் சினிமா ஸ்கோப்பில் பண்ணினான் 1960 பண்ணினான்னா, அது சினிமா தியேட்டரில் சினிமா ஸ்கோப் லென்ஸ் இருக்கணும்ல. நீங்கள் சினிமா ஸ்கோப் பண்ணிவிட்டு தியேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ ஹீ ஹேட் டு பை லென்சஸ். ஸோ படம் ஃப்ளாப் ஆனது காரணம் நாட் பிகாஸ் பீப்புள் டிட் நாட் லைக் இட், பிகாஸ் தே ஹேட் நோ பிளேஸ் டு ரிலீஸ் த ஃபில்ம். ஹி வாஸ் ஸோ அது மாதிரி யூனோ ஸோ ஃபார் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம்னு சொல்லுவோம். அவ்வளோதான். யூனோ தட் அவர் ஏதோ பண்ணுறாரு பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் வெட் குருதத் ஃபார் மீ, யூனோ தட் ஹவு வி ஷுட் ஹவ் லேர்ன். என்ன ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு இப்போ தான் ஐ ஸ்டில் ஃபீல் பேட் தட் மை குருநாதர் சஷீஸ் பாதூர் ஒரு தடவை அது காட்டிங்க சார். நான் படித்தேன் சினிமாவில் படித்தேன். அவரோட எண்டு வந்து எனக்கு பயங்கர சிறப்பாச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க டுவெல் கேரக்டர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு பேர் வெளில இருந்தாங்க. ஆமாம், டுவெல் கேரக்டருக்கு என்ன ரீசன்? அம்மாவோட பாசம் தான் காரணமா? கரெக்ட். அது my belief. I am not a psychoanalyst or psychiatrist, but this is my feeling somewhere that is, you know. So this is this great man. I wish we had taught this in 70s கற்றுட்டுருக்கணும் அவரை பற்றி. இந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லி கொடுத்துருங்க, குருதத் இப்படி பாருங்கடா. அவர் சத்யத்ரே வந்து பாத்தியார் பஞ்சாலியை போட்டுக்கிட்டே இருப்பார். சதீஷ் பாதூர் எங்களுக்கு கிளாஸுக்கு மேலே பாத்தியார் பஞ்சாலி தான். நம்ம அது ஓகே, இட்ஸ் அ கிரேட் ஃபிலிம், தேர் நோ டவுட். பாத்தியார் பஞ்சாலி இஸ் பிரில்லியன்ட், யூனோ. பட் வேறு விதமான படங்கள்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் பற்றி தெரியாமல் வளர்ந்துட்டோம் நம்ம. So I would sincerely say that all of us must revisit our Gurudhat's films especially. ஏன்னா இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, என்ன மாதிரி படம் எடுக்கணும், ஒரு ஃபார்முலானா என்னது. இப்போ ஃபார்முலா சொல்கிறேன்ல, ஃபார்ம் இந்த உறவு இருக்குல்ல, படத்தோட உறவு தான் முக்கியம். அது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டா போகிறோம். இந்த டயலாக் எல்லாம் பேசி எந்த கதையும் வந்து நீங்கள் படத்தில் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவேன், சைலண்ட்டாக எடுங்கடா படம்.
எதுக்கு பேசுகிறீங்க படத்தில் இவ்வளோ பளன்னு படத்தை பேசி எல்லா விஷயம் டயலாகில் சொல்லிட்டு எதுக்கு படம் எதுக்கு பண்ணுறேன்? அப்போ ரேடியோ பிளே எடுத்துருக்கலாமே. யூ கேன் மேக் அ ரேடியோ ஷோ, யூனோ. வை ஆர் யூ மேக்கிங் அ ஃபில்ம்? ஸோ ட்ரை டு டூ சைலண்ட் ஃபில்ம்ஸ் as much as possible. நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய சைலண்ட் ஃபில்ம்ஸ் தான் கொடுப்பாங்க. நான் ஸோ நீங்கள் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண பாருங்கள் உங்கள் கதையை. டோன்ட் டாக் இன் யுவர் ஃபில்ம்ஸ், யூனோ. ஆஃப்டர் ஆல் 35 வருஷத்துக்கு சினிமா வந்து சைலண்ட்டாக ஓடி இருக்கு. அதெல்லாம் கிளாசிக். சாப்ளின், பஸ்டர் கீட்டன், ஹாரோல்ட் லாய்டு ஆல் மேட் சைலண்ட் ஃபில்ம். நம்ம ஒரு ஹிமான்ஷு ராய் மேட் சைலன்ஸ் ஃபில்ம், பிரில்லியன்ட் ஃபில்ம். அதுக்கு சவுண்டே டாக்கீஸ் எல்லாம் கிடையாது. லெட் அஸ் டூ மோர் தட். அது சினிமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். என்ன தட் இஸ் ஆல்சோ விஷுவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் வந்து இந்த கட்டுரையில் எழுதலை. ஸோ ஐ am telling you something else about what I think was to be, I had to share with all of you about the great man called Guru Dutt. And I am so happy. I am sure, Vasant Balan, this function is not held in Bombay. அங்கே யாரும் எழுதலை இந்த புக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எழுதுகிறோம் பாருங்க இந்த புக்கு. ஒரு ஹிந்தி டைரக்டரை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் எழுதுகிறோம் பாருங்க. இது பெரிய விஷயம். இட் இஸ் a lesson, it is a message to the politicians of Tamil Nadu that don't say no to languages. Encourage all languages possible, and Hindi இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், please encourage all the languages. And thank you so much. Welcome. The Buruthathoda famous shot, Kagas ke pulle, there is a shaft light shot. அந்த பக்தினி கியா பாடுறச்ச ஒரு ஷாஃப்ட் லைட் வரும். அது வந்து நாங்கள்லாம் படிக்கிறது, நாங்கள்லாம் எப்படி இந்த லைட்டு போட்டார், எங்கேருந்து இந்த லைட் வந்தது. ஸோ விகே மூர்த்தியை பார்த்தோம். சார் எப்படி சார் அது பண்ணினீங்க? என்னப்பா அந்த குருதத் வந்து சிட்டிசன் கேன் பார்த்துருக்காரு, அந்த சிட்டிசன் கேன் மாதிரி ஷாஃப்ட் லைட் வேணும்னு சொல்கிறாரு. சிட்டிசன் கேன் அவருக்கு என்ன ஸ்டுடியோ, ஹாலிவுட் ஸ்டுடியோ லைட்டிங்கே வேறு. சரி, நானும் குருதத் சொல்கிறேன், எனக்கு வேணாம், நீ அதுக்கு எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, நீ பண்ணு, அது வரை நான் ஐம் கோயிங் அப் டு மை ஆஃபீஸ், நீ எடுத்துக்கோ. ஸோ நான் என்னெல்லாமோ லைட்டு போட்டு பார்த்தேன், நத்திங் இஸ். அந்த ஷாஃப்டாக வரணும்ல, ஜஸ்ட் ஒன் லைட். அது ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கிடையாது போடுறதுக்கு. அப்போ ஒரு 2 days ஐம் ஸ்ட்ரகிளிங். ஏன்னா டைம் போய்ட்டுருக்கு, வைதாரியமான எவ்ரிபடி சிட்டிங் இந்த செட். ஆனால் இவர் ஷாஃப்ட் லைட் போட்டு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு லஞ்ச் பிரேக் நான் வெளியில் வந்துட்டு இருக்கிறச்ச ஒரு மேக்கப் மேன் போனான் பக்கத்தில். இந்த மேக்கப் மேன் கையில் ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர் வந்து டகான்னு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணித்து லைட் என் கண்ணுக்குள்ளே. சரி, அப்பா இதான்டா சொல்யூஷன். அந்த மிரர் உடனடி ஓடி உள்ளே வந்து இந்த ஸ்டுடியோ சீலிங் இருக்குல்ல, அது டின் ஷீட்டு, இது உடையங்கடாது. By 5 feet diameter, they tore up, made a hole. And he says, நான் போய் கடையில் போய் ஒரு மிரர் வாங்கிட்டு வந்தேன். 5 feet மிரர், பெரிய மிரர். ஸோ அந்த ஷார்ட் கரெக்டாக டைம் அந்த லைட்டை பார்த்து அந்த ஷாஃப்ட் வச்சு ஜஸ்ட் had to tilt it down. And the shaft light came. And Gurudas said, wow, என்ன எஃபெக்ட் அது? On mirror did it. That is ingenuity, you know? How innovation is. இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண தான் வருது. இல்லை எனக்கு இப்போ வேணால் எதா பண்ணுன்னா கோச்சிட்டு போகல. இல்லை, நீ பண்ணுவேன், ஐ நோ யூ கேன் டூ இட்னு சொல்லிட்டு போகிறாரு பாருங்க. தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் குருதத், யூனோ, டு டிபெண்ட் ஆன் ஹிஸ் கேமராமேன். நீ நல்லா பண்ணுவேன், அதனால் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாரு. அப்புறம் இந்த புக்கை சென்சார் போர்ட்டை காட்டிடாதீங்க. ஏன்னா they will put cigarette smoking injurious to health.